Grape. Grapes. அது yummy. Grapes. Grape. அது yummy. Yummy தான். எல்லாமே yummy தான். சொன்னா கேக்குறானான்னு பாருடா. இங்க வாம்மா. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் என்ன இருக்கோ அதான் வீடியோவாக இருக்க போகுது. நூன்லேருந்து நைட் வரைக்கும் என்னோட ரொட்டீன், கூடவே ஒரு ரெசிபி, அதுக்கப்புறமா ஹேர் கேர் இதுதான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மட்டும் தொடர்ந்து பாருங்கள், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. கிச்சனில் யூஸ் பண்ணுற இந்த ரக்ஸு, டவலு இது எல்லாமே எப்படி நான் க்ளீன் பண்ணுவேன்னு முன்னாடியே ஒரு லாங் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வேணும்னாலும் சொல்லுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அன்றைக்கி காலையிலேயே கொஞ்சம் டைம் கிடைக்கவும் எல்லாத்தையுமே துவைக்கிறதுக்கு போட்டு எடுத்துட்டேன். மடித்து அவனுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் தான் வைக்கிறேன். அவன் யூஸ் பண்ணும்போது இதில் இருக்கிற டவல் எல்லாத்தையுமே எடுத்து கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் அவன் யூஸ் பண்ணுவேன். அதனால் எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. இதில் வேறு ஏதாவது நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா கூட தாராளமாக ஸ்டோர் பண்ணலாம். எனக்கு இந்த இடம் கரெக்டாக இருக்குது இந்த டவல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு, அதனால டவல்ஸ் மட்டும்தான் வச்சிட்ருக்கேன். அன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை, கூடவே தட்டைப்பயிறு சுரக்காய் சாதம் தான் செஞ்சுருந்தேன். காலிஃப்ளவரை கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வரமிளகாய் தூள், தனியாத்தூள் இது மட்டும்தான் போட்டு மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் மூடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நல்லா மொறுமொறுன்னு வெளியில் இருக்கும், உள்ள சாஃப்டாக இருக்கும். மேரினேஷனில் மறக்காமல் உப்பும் சேர்த்துக்கோங்க, நான் சொல்கிறதுக்கு விட்டுட்டேன். பத்தலைன்னா இப்போ கூட சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் இன்னொரு கடாயில் பெரிய வெங்காயம், 3 கலர் கேப்சிகம் போட்டு நல்லா சாட்டே பண்ணி ரெண்டையும் ஒன்றா கலந்துட வேண்டியது தான். பச்சை கலர் குடமிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாம் போட்டிருந்தோம்னா இன்னும் கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும். அன்றைக்கி அது ரெண்டுமே என்கிட்ட இல்லை. நீங்கள் மறக்காமல் அதை சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் மஞ்சூரியன்லாம் டீப் ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் இல்லை. இந்த மாதிரி இந்தியன் ஸ்டைல்லையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு டீப் ஃப்ரை பண்ணாமல் அந்த ஃப்ளேவருக்கு கிட்டத்தட்ட கொண்டு வந்துடலாம். பச்சைப்பயிர் சுரக்காய் சாதம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் முன்னாடியே போட்டிருந்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த தட்டைப்பயிர் வச்சு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேணும்னா சொல்லுங்கள், என்றைக்காவது ஒரு நாள் ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். நல்ல சூடாக இருக்கிற சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டோன்னா பிரமாதமாக இருக்கும். பசங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்குங்க. ஏன்னா தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு இதெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி நம்ம பசங்களுக்கு கொடுக்கறதுமே நல்லது தான். இந்த மாதிரி காய்கறி சாதம், 1 பாட் ரைஸு அப்படி செய்யும்போது பசங்களை சாப்பிட வைக்கிறது தான் பெரும் பாடாக இருக்கும். அப்படி இருக்கும் போதெல்லாம் சைட் டிஷ்ஷை நம்ம ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம்னா சீக்கிரமாகவே காலியாயிரும். அதுலேயும் பசங்களுக்கு பிடிச்ச காயாக சூஸ் பண்ணி இந்த 1 பாட் ரைஸ் செய்யும்போது பொரியல் மாதிரி சைட் டிஷ்ஷாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. மதிய லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் இந்த ஹேர் கேர் அப்படிங்கிறதுக்கே வந்தேன். ஹேர் மாஸ்க் தான் ரெடி பண்ண போகிறேன். ஹேர் மாஸ்க் அப்படிங்கிறத விட ஹேர் ஜெல் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். 2 கப் தண்ணி விட்டு நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுறணும். அது கொதிக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா, பபிள்ஸாக வரும் பாருங்கள். அந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸை இதில் சேர்த்துக்க போகிறேன். இந்த அளவு என்னோட முடி நீளத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சொட்டு கூட மிச்சம் இல்லாமல் எல்லாமே கரெக்டாக போயிருங்க. உங்களுக்கு கடைசியாக நான் காமிச்சிருப்பேன். அதனால் உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு இது ரொம்ப நேரமும் நம்ம அப்படியே அடுப்பில் விட்டுறக்கூடாது, ரொம்ப திக்காக பேஸ்ட் மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் நம்மளால் ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதாவது அந்த கம்பி பதம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி கொஞ்சமாக அது அப்படியே கீழே விழும். அதுதான் ஸ்டேஜ். உங்களுக்கு தெரியுதா, ஸ்பூன்லேருந்து அப்படியே லைட்டாக கம்பி பதம் மாதிரியே விழும். அந்த ஸ்டேஜில் நம்ம நிப்பாட்டிட்டு நல்லா சூடாக இருக்கும் போதே வடிகட்டிடணும், இல்லைன்னா வடிகட்டுறது கஷ்டம். இது நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இதில் நம்ம ஒன்று சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நிறைய ஹேர் கேர்லாம் நான் முன்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேங்க. இடையில கொஞ்ச நாளாக அது எல்லாத்தையும் விடவும் தான் என் முடி இந்த மாதிரி ஆயிடுச்சு. நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ரெட்டை ஜடை பின்னி போட்டாவே நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் இருக்கும். அந்தளவுக்கு எனக்கு முடி இருந்தது. அந்த டைம்லலாம் இந்த மாதிரி ஹேர் கேர்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். அம்மா அரைச்சி கொடுக்குற சீயக்காய் தான், அதுலேயே நமக்கு முடி நல்லா இருந்தது. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம ஹார்மோன்ஸ் தான். நம்ம உடம்புல ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்க நடக்க நிறைய சேஞ்சஸ் ஆகும் இல்லையா, அப்படி தான் எனக்கும் முடி கழிஞ்சு போனது. அதில் டெலிவரி, போஸ்ட்மார்ட்டம் அதுவுமே ஒரு முக்கிய காரணம்.
இப்போ இது ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே வின்டர் ஜாக்கெட்ஸ் எல்லாம் எப்படி நான் துவைச்சி எடுப்பேன் அப்படின்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிள் தாங்க. கோட்டில் ஒரு டேக் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே லாண்ட்ரி கேர் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா மிஷின் வாஷ் கோல்டு வித் லைட் கலர்ஸ் ஜென்டில் சைக்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணுறது வந்து டம்பிள் ட்ரை லோ அப்படின்னு இருக்குது. இப்போது இந்த மாதிரியான மெட்டீரியல் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நான் ஒன்றா வச்சுருவேன். அந்த உள்ளன் டைப்பில் இருக்கிறதெல்லாம் தனியாக துவைச்சிக்குவேன். ரெண்டுலேயுமே ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இருக்குது. ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன், இந்த உள்ளன் டைப்பில் இருக்கிறதெல்லாம் தனியாகவும், ஸ்னோ ஜாக்கெட் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது தனியாகவும் நான் துவைச்சி எடுத்துக்குவேன். இன்னும் ஒரு சில கோட்லலாம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் த இன்னர் சைடு அப்படின்னே கொடுத்துருப்பாங்க. அதாவது உள்பக்கம் வெளியில், வெளிப்பக்கம் உள்ள அப்படி வச்சு துவைக்க சொல்லியிருப்பாங்க. அதனால் அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம துவைச்சிக்கலாம். இப்போது நீங்கள் டிட்டர்ஜென்ட் வந்து உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் இந்த டைடு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஆர்கானிக்காக வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க முன்னாடியே. இன்னும் அதை நான் வாங்கவே இல்லைங்க. அதனால் கண்டிப்பாக நான் சீக்கிரத்தில் சேஞ்ச் பண்ணிடுறேன். பட் உங்ககிட்ட என்ன டிட்டர்ஜென்ட் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜென்டில் சைக்கிள் அப்படின்னு வரும்போது நீங்கள் நார்மல் சைக்கிள் கூட கொடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் வியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஆனால் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இருக்கிற எந்த பிராண்டு வாஷராக இருந்தாலுமே இந்த ஃபீச்சர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். இந்த சைக்கிள் சொல்கிறேன், நார்மல் சைக்கிள், டெலிகேட்ஸு, ஸ்போர்ட்ஸ் வியர் அப்படின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். அது டாப் லோடாக இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட் லோடாக இருந்தாலும் சரி. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் வியரில் தாராளமாக இந்த கோட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் இந்த டெம்பரேச்சர் செட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து கோல்டு வாட்டர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் டேப் கோல்டும் இருக்கும், ஆனால் கோல்டு கொடுத்துக்கோங்க. ஸ்பின்னில் வந்து லோ இல்லைனா மீடியம் ரெண்டில் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் லோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ட்ரை பண்ணும்போது நம்ம 2 சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஒரே சைக்கிளில் முடிச்சுக்கணும் அப்படின்னா மீடியம் கொடுக்கறது பெஸ்ட்டு. அதுக்கு அடுத்து சாயிலில் நான் நார்மலே கொடுத்துட்றேன். இந்த மாதிரி ஓவர் கோட்டில் பெருசாக நமக்கு மற்ற இடத்துலலாம் அழுக்காகாது. ஆனால் அந்த வேர்க்கிற இடத்துல கொஞ்சம் நமக்கு அந்த ஸ்மெல் இருக்கும். அதனால தான் நான் நார்மல் சாயில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அடிக்கடி அதை துவைச்சி எடுத்துக்கிறவங்களா இருந்தால் லைட் சாயில் கூட கொடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே ஸ்போர்ட்ஸ் வியர் கொடுக்க மாட்டேங்க. நார்மல் சைக்கிளையே துவைச்சி எடுத்துக்குவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக ஸ்போர்ட்ஸ் வியரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே இது துவைச்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே ஃப்ளாக்ஸீட் ஜெல் ஆறிடுச்சு. இப்போ இதில் என்ன நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு தலைக்கு என்ன எண்ணெய் நீங்கள் தேய்ச்சிக்குவீங்களோ அது ஒரு 2-3 ட்ராப்ஸ் இதில் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஹேர் மாஸ்க்கு எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாவது அந்த எண்ணெய் பசை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்கிற முடியல எந்த ஹேர் மாஸ்க்கையும் நீங்கள் போட்டு அப்ளை பண்ணாதீங்க. அது இன்னும் என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ட்ரைனஸ் தான் கொடுக்கும். அப்படியே ஒரு ஃப்ரிஸ்ஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஆயிரும் குளிச்சுட்டு நீங்கள் வரும்போது. கொஞ்சம் லைட்டாக ஏதாவது ஒரு எண்ணெயை எந்த ஹேர் மாஸ்க்காக இருந்தாலும் அதில் ஒரு 2-3 ட்ராப் விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தலைக்கு தேய்ச்சிக்கோங்க. இப்போ நான் காமிச்ச இந்த எண்ணெயிலலாம் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரீஸ்டோரிங், நரிஷிங், சாஃப்ட்னிங், இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணெய்க்குமே அதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு அதில் கொடுத்துருப்பாங்க. நான் இன்றைக்கி அவகாடோ தான் எடுத்திருக்கேன். நான் ஹொஹோபா ஆயிலும் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கேரட் சீட் ஆயிலும் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இதில் எல்லா வெரைட்டியும் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு எல்லாமே செட் ஆகிருக்கு. அதனால தான் இப்போ வரைக்கும் இதை விட்டு என்னால் வெளியில் போகவே முடியலை. இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா அந்த எண்ணெய் 2-3 ட்ராப் விட்டோம் பார்த்தீங்களா, நல்லா கலக்கிட்டு நம்ம முடிக்க அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். எங்கள் அம்மாச்சி இன்னும் சொல்லுவாங்க எங்கள் அம்மா கிட்ட, உனக்கு இந்த முதுகு வலி வந்ததுக்கு மெயின் காரணமே உன் மகளுக்கு நீ இந்த முடிக்கு பக்குவம் பார்த்தது தான். ஏன்னா சீயக்காய் அரைச்சி அவ்வளோ நீளத்துக்கு முடிக்கெல்லாம் அவங்க தான் தேய்ச்சி குளிப்பாட்டி விடுவாங்க. பக்குவம் பார்க்குறது எல்லாமே அவங்க தான். மற்றபடி எந்த ஹேர் மாஸ்க்கும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது சின்ன வயசில். அப்போது அதெல்லாமே நல்லா கேட்டுச்சு. அந்த சீயக்காய் மட்டும்தான் போட்டிருப்போம், அதுவே நல்லா கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அப்போ இருந்த ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறதும் வேறு. இன்னொன்று நான் சொன்ன மாதிரி ஹார்மோன்ஸ். இந்த லாக்டவுன் சமயத்தில் தான் திரும்பவும் நான் வந்து அந்த முடியை பக்குவம் பார்த்து கொண்டு வரணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். அப்போது நான் நிறைய ஹேர் மாஸ்கெல்லாம் ட்ரை பண்ணி அதில் எனக்கு எது பெஸ்ட்டாக சூட் ஆச்சோ அதை மட்டும்தான் உங்களோட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். எந்த ஹேர் மாஸ்காக இருந்தாலும் சரி, எண்ணெயாக இருந்தாலும் சரி, முதல்ல மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா இடத்துக்கும் தேய்ச்சிட்டு மெயினாக என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒவ்வொரு விரலுமே அந்த சர்க்குலர் மோஷனில் ரொட்டேட் ஆகணும். அந்த மாதிரி ஃபுல்லாக மசாஜ் பண்ணணும். ரொம்ப ஜென்டிலாக அந்த விரலோட அந்த ஃப்ளாட் பாட்டம் அதுதான் வந்து சர்க்குலர் மோஷனில் சுற்றணுமே தவிர நகத்தை வச்சு கீறுற மாதிரியெல்லாம் பண்ணிடாதீங்க.
ஒரு சொட்டு கூட மிச்சம் இல்லாமல் அந்த ஜெல் மொத்தமுமே நான் யூஸ் பண்ணிட்டேன். அரை மணி நேரம் தான் நான் விட்டுருவேன். அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன். அதுக்கு மேலே நான் எப்போவுமே விட்டதில்லை. ஷாம்பூ, கண்டிஷ்னர் இதெல்லாம் உங்களோட இஷ்டங்க. நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்றைக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதனால் அது நீங்கள் பார்த்துக்கோங்க. சீரமுமே அதே மாதிரி தான். உங்களுக்கு எந்த சீரம் ஒர்க் ஆகுமோ அந்த சீரம் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே வாஷர்லேருந்து ஏற்கனவே போட்டிருந்த கோட்டெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு அந்த ஸ்னோ ஜாக்கெட்டை உள்ளே போட்டிருக்கேன். ட்ரை பண்ணும்போது ஒன்றா தான் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், கார்டனில் பீன்ஸ் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அது நல்லா பூ விட்டு வந்திருக்கு. ஆனால் பக்கத்துலேயே மஞ்சள் கலர் பூ வச்சுட்டு 2-3 செடி வந்தது. கண்டிப்பாக இது பீன்ஸ் இல்லை, நான் இது போடவும் இல்லை. அன்றைக்கி ஒரு நாள் சொன்னேன் இல்லைங்களா, எங்கேருந்தோ இந்த காற்றுல வந்து விழுந்த விதையில் இந்த மஸ்கு மெலன் முளைச்சிருந்தது. அதில் தான் ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும்னு இப்போவும் நினைக்கிறேன். ஏன்னா நான் போட்டது வெறும் பீன்ஸ் மட்டும்தான் போட்டு விட்டுருந்தேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. பக்கத்துலேயே வருது. இது இப்படியே விட்டுறலாமா இல்லை என்ன பண்ணணும் அப்படின்னும் எனக்கு ஐடியா இல்லை. தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வரும்போதே சாயந்தரம் ஆயிடுச்சு. பசங்க 2 பேரும் தண்ணியை மாங்குன்னு ஊற்றிட்டு இருக்காங்க இல்லையா, ஆனால் அது எல்லாமே வேஸ்ட்டாக தான் போச்சு. நான் சொன்னேன், வேண்டாண்டா தண்ணி விடாதீங்க அப்படின்னு, கேட்கவே இல்லை. அது என்ன ஆச்சுங்கிறத நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஹேர் ட்ரையர் நான் யூஸ் பண்ணுவேங்க. கோல்டு ஹேர் செட்டிங்கில் வச்சு தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் சீரமை முடியில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஹேர் ட்ரை பண்ணிக்குவேன். ஆனால் அந்த மாதிரி ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணும்போது லைட்டாக நம்மளோட முடி என்ன தான் கோல்டு செட்டிங்கில் வச்சாலுமே கொஞ்சம் அந்த ஸ்ட்ரைட்டன் லுக் கிடச்சிரும். அதனால இன்றைக்கி அப்படியெல்லாம் காமிக்காமல் ஹேர் ட்ரை பண்ணியிருக்கேன். வெளியிலேயே நல்லா காற்றடிச்சிட்டு இருந்தது. முடிக்கு லைட்டாக சீரம் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு வெளியிலேயே நான் முடியை காய வச்சுட்டேன். இப்போது நீங்கள் ஹேர் மாஸ்க்கோ ஹேர் ஆயிலோ ஏதாவது உங்கள் முடிக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஹேர் கேர்லாம் ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா முதல் வாஷ்லேயே உங்களுக்கு அந்த ரிசல்ட் எல்லாம் கிடைக்காதுங்க. கண்டிப்பாக ஒரு 4-5 தடவையாவது நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். நானும் இப்போ தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால் உங்களோட ஜென்யூனாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய முடி வந்து ஒரு வேவி ஹேர் மாதிரி தான். ஸ்ட்ரெயிட் ஹேரும் கிடையாது, ரொம்ப கேர்லி ஹேரும் கிடையாது. எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இப்போ தெரியாது. இப்போது இப்படி தான் இருக்கு இல்லையா, ஒரு 2-3 மாதமோ ஒரு 4 மாதமோ தொடர்ந்து நான் ஹேர் கேர்லாம் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கண்டிப்பாக ரிசல்ட் வந்து அப்போ தெரியும். இப்போ வாஷரில் தனித்தனியாக 2யும் துவைச்சோம் இல்லைங்களா, எடுத்து ஒன்றாவே ட்ரையரில் போட்டிருக்கேன். ட்ரையர் பால்ஸு, ட்ரையர் ஷீட்ஸு அப்படின்லாம் நமக்கு நிறையா கிடைக்கும். நான் ட்ரையர் பால் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 தான் போட்டிருக்கேன். இது வந்து எதுக்குன்னா, துணி சில சமயம் ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு அதை பிரிக்கும் போது சரசரன்னு ஒரு சத்தத்தோட ஸ்டாட்டிக் மாதிரி ஆகும். அது இந்த மாதிரி ட்ரையர் பால் போடும்போது நடக்காது. இன்னொன்று, ஒரு 3 தடவையாவது நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் துணி கம்ப்ளீட்டாக காயும் அப்படின்னு இருக்கிற இடத்துல ட்ரையர் பாலோ ட்ரையர் ஷீட்டோ போட்டோம்னா ஒரு தடவையிலேயே நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். துணியுமே அதிகமாக சுருக்கம் இல்லாமல் நமக்கு கிடைக்கும். அதனால தான் நான் ட்ரையர் பால் யூஸ் பண்ணுறேன். இப்போது டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா லோவில் வச்சுக்கணும். டைம் ட்ரை நான் 50 மினிட்ஸ் கொடுத்துட்டு ஏர் ட்ரை அப்படிங்கிற மோடில் விட்டுட்டேன். ஒரே தடவையில் எனக்கு எல்லாமே காஞ்சி வந்துருச்சுங்க. இந்த மாதிரி இருக்கிற ஜாக்கெட்ஸ் 2யுமே ஹேங்கரில் நான் அப்படியே தொங்க விட்டுருவேன் கிளாசெட்டில். மற்றபடி இந்த உள்ளன் டைப்பில் இருக்க பாருங்க, துணி மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி மடித்து நான் அதுக்குன்னு பாக்ஸ் வச்சுருக்கேன். அந்த பாக்ஸில் போட்டு மேலே லாஃப்ட் மாதிரி கிளாசெட்டில் கொடுத்துருக்காங்க, அங்கே வச்சுருவேன். நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு கோட்ஸ் எல்லாம் இப்படி மடித்து வச்சா ஷேப் மாறி போயிடும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கிளாசெட்டில் அப்படியே ஹேங்கர்லேயே கூட மாட்டி விட்டுடலாம். வின்டர் வரும்போது நான் என்ன பண்ணுவேன், கரெக்டாக இந்த ஒரு ஃபால் எண்டு அப்படி வரும்போது இங்கே குளிர ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் ஜாக்கெட்ஸ் எல்லாம் மறுபடியும் எடுத்து கொண்டு போய் கோட் ராக்லேயே மாட்டிடுவேன். ஸோ நான் இப்படி தாங்க ஃபாலோ பண்ணுறேன். ஹோப் இதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சும் இருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இது ஒரு டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே இந்த ஒரே பாக்ஸில் வைக்க முடியல. ஏற்கனவே இன்னொரு பாக்ஸில் கொஞ்சம் இடம் இருந்தது. அதனால் ஒரு கோட் மட்டும் அதில் வச்சுட்டு கொண்டு போய் மேலே கிளாசெட்டில் வச்சுட்டேன்.
காலையிலேயே மாவுக்கு ஊற போட்டிருந்தேன். அதுதான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு தான். ஏன்னா இந்த சாயந்தரத்துக்கு மேலே நான் அரைக்க ஆரம்பித்தேன் அப்படின்னாவே சைட் பை சைட் டின்னர் செய்யணும். நான் அன்றைக்கி ஷார்ட்ஸுக்கு வேறு வீடியோ எடுக்காமல் இருந்தேன். அதுவும் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப அப்படியே ஒரு மாதிரி அரைக்க பறக்க ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா நாளும் பிஸியாக இருக்காது. இந்த லாங் வீடியோ எடுக்கிற அன்னைக்கு நான் ஷார்ட்ஸும் எடுக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். அன்னைக்கு தான் ரொம்ப பிஸியாக போகும். அன்றைக்கி தான் ராகி சேமியா ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்திருப்பேன். சைட் பை சைடு அந்த வேலை பார்த்துக்கிட்டே மாவே அரைக்க வேண்டியதாக இருந்தது. இட்லி தோசை பேட்டர் வீடியோலாம் தனியாக ஏற்கனவே பிளேலிஸ்ட்டில் இருக்குங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னாவே என்ன ப்ரப்போர்ஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இல்லை நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுவே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கிரைண்டரில் நம்ம அரைக்கிறதுக்கு போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போய் மற்ற வேலை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், இங்கே மாவு சூடாயிரும். அந்த மிஷின் சூடாக மாவும் சூடாயிரும். அப்படி மாவு சூடாயிருச்சு அப்படின்னாவே நமக்கு அந்த பக்குவம் கரெக்டாக வராது. அப்பப்போ லைட்டாக தண்ணி தெளித்து அப்பப்போ ஐஸ் க்யூப்ஸோ இல்லைன்னா ஐஸ் வாட்டரோ தெளித்து நல்லா மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரத்துக்கு போட்டு நம்ம அரைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. டீ குடிக்கிறது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, டின்னர் டைமு எல்லாமே பசங்களை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மீ டைம் அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்தில் நமக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. பசங்க போய் தூங்கினதுக்கப்புறமா தான் அந்த மீ டைம் எல்லாம் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். பகல் நேரத்துலையாவது கொஞ்சமாவது கிடைக்கும். இந்த சாயந்தரத்துக்கு மேலே அவங்க தூங்குற வரைக்கும் சுத்தமாக நமக்குன்னு டைம் இருக்கவே இருக்காது. ஒரு பீரியட் ஆஃப் டைமில், அதாவது கலிஃபோர்னியாவிலேருந்து நாங்கள் இங்கே டெக்ஸஸ் மூவ் பண்ணோம் பாருங்கள். அப்போ தான் எனக்கு டெலிவரி முடிஞ்சு 1 மாதம் ஆயிருக்கு. என்னதான் நார்மல் டெலிவரி அப்படின்னாலுமே நம்ம உடம்பு வந்து உடனே ஒத்துழைக்காது இல்லைங்களா. அது சடன் சேஞ்ச். அங்கேருந்து அப்படியே இங்கே வர்றோம். இங்கே வந்து அங்கே பேக்கிங் வேலை, இங்கே வந்து எல்லாம் அன்பேக் பண்ணுறது, வீடை செட் பண்ணுறது அப்படின்னு கை குழந்தை வேறு இருக்குது, ஃபீட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கரெக்டாக எழில் வயிற்றில் 8 மாதம் அப்போ தான் நான் யூடியூபும் ஸ்டார்ட் பண்ணேன். கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் ஏதோ பெரிய லெவலுக்கு போகலனாலும் ஓரளவுக்கு ஏதாவது ரீச் கிடைக்கும் அப்படின்னு அதையும் நான் சைட் பை சைட் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி அந்த போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்போது எனக்கு நிறைய தடவை தோணுங்க, நம்ம மூவ் பண்ணுற பிளான் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம இங்கே வந்து எல்லாமே செட் பண்ணிவிட்டு ஃபிசிக்கலாக மென்டலாக ரெடி ஆனதுக்கு அப்புறமா நம்ம செகண்ட் பேபி பிளான் பண்ணியிருந்துருக்கலாமோ. அதுவும் இதெல்லாம் எப்போ தோணுன்னா நைட் டைமில் தான். அப்போ தான் ஸ்ட்ரெஸ்ஸோட பீக்கில் நம்ம இருப்போம். நைட்டு ஃபுல்லாக குழந்தைங்க தூங்க விட மாட்டாங்க. அவங்கள ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். காலையில் இன்னொரு பையன் நமக்கு இருக்கான், அவனை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பணுமே, அதுக்கு நம்ம எந்திரிக்கணுமே அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் பாருங்கள். அப்போ தான் இதெல்லாம் நமக்கு வரும். இது நிறைய பேருக்கு தோணாமல் இருக்காதுங்க. இதை ஒத்துக்கிறதுனால நம்ம கெட்ட அம்மா அப்படின்லாம் ஆக மாட்டோம். ஓகேங்களா. எல்லாருக்குமே அந்த தாட் வரும். நம்ம தான் முடிவெடுத்திருப்போம் செகண்ட் பேபி அப்படின்னு. சிலருக்கு அன்எக்ஸ்பெக்டடாக நடந்திருக்கலாம். ஆனாலும் அந்த ஒரு விஷயத்த நம்ம ஒத்த ஆளாக நின்று அதை ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு தோணாமல் இருக்காது. கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணியிருந்துருக்கலாமோ, இன்னும் ஒரு 2 இயர்ஸ் நம்ம டைம் எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிறதெல்லாம் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ரீசெண்டாக ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டான ஒரு டிஎம் நான் படித்தேன். அக்கா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட பீக்கில் நான் இருக்கேன், என்னால் அதை ஹேண்டில் பண்ணவே முடியலை, நான் ஒர்க்கிங் விமன் வேறு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிகிட்ருக்கேன், நைட்டெல்லாம் தூங்க விட மாட்டேங்குது என்னோடய பாப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவசரப்பட்டோமோன்னு கூட எனக்கு தோணுது. இந்த மாதிரி தாட்ஸ் வந்து நார்மல் தானா, எனக்கு இதை யார்கிட்ட போய் ஷேர் பண்ணுறதுன்னு தெரில, உங்களை ஒரு சிஸ்டர் மாதிரி நான் பார்க்குறேன், அதனால் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் வந்து இதுக்கு பதில் சொல்லுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் மெசேஜ் பண்ணியிருக்கேன்னு அவங்க எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இது எல்லாருக்குமே நார்மலாக வர்றது தான். பகல் நேரத்தில் குழந்தைங்க தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம நினைப்போம் கொஞ்ச நேரம் நம்ம கொஞ்சிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறப்ப தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம உட்காந்து வெயிட் பண்ணுவோம், ஐயோ தூங்குதே அப்படின்னு. நைட்டு நம்மளை தூங்க விடாமல் அவங்க பண்ணும்போது ஐயோ கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாமே. இந்த மாதிரி ஆசிலேட் ஆகிட்டே இருப்போம். இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அது டெம்ப்ரரி தான். அந்த போஸ்ட்மார்ட்டம் முடிகிற வரைக்கும் அந்த டெம்ப்ரரி ஃபீல் தான் அது. அதுதான் பெர்மனெண்ட்டாக நமக்கு இருக்க போகிறது இல்லை இல்லையா. ஸோ அதெல்லாம் பெருசுப்படுத்திக்காதீங்க, நார்மல் தான். நானும் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். எனக்குமே அந்த தாட்ஸ் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அங்கேருந்து இங்கே மூவ் பண்ணி வந்தப்போ கொஞ்சம் நாளைக்கு இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே எழில் வந்து சிரித்து நம்மளோட விளையாடுற வரைக்கும் தான். அவனை பார்த்துட்டோம் அப்படின்னாவே இதை விட என்ன வேணும் அப்படின்னும் தோணும். இப்போ முகில் பெருசாகிட்டான், எழிலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பையன் ஆகிட்டு இருக்கான், ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாண்டுக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்களே கொஞ்சம் கம்பெனி கொடுத்துக்கிறாங்கிறப்போ இதை விட என்ன வேணும், பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு பலன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. ஸோ இது எல்லாமே இருக்க தான் செய்யும். நீங்கள் வந்து தனியாக இல்லை, இப்படி நினைக்கிறனால நீங்கள் வந்து ஒரு பேட் இன்டென்ஷனில் இருக்கீங்க அப்படின்னும் இல்லவே இல்லை. ராகி சேமியா பசங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டிருந்தீங்க. 2 பேருமே விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. எழிலுக்கு காரமாக இருக்கிறது தான் பிடிக்கும். முகில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இனிப்பு போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காரமாக இருக்கிறதையும் சாப்பிட்டுக்குவான். நைட்டு 2 பேருக்குமே ஒரு கிளாஸ் பால் கொடுத்து தான் படுக்க வைப்போம். பாலெல்லாம் குடித்து முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், வந்தது பாருங்கள் மழை.
இங்கே வந்ததுலேருந்து இந்த மாதிரி இடி இடித்து நான் பார்த்ததே இல்லைங்க. பயந்துட்டேன். நாங்களே பயப்படுறோம் அப்படின்னா பசங்க அதை விட பயந்துட்டாங்க. முகில் போய் படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சு பயந்து ஒரே அழுக. அந்த அளவுக்கு இடி மோசமாக இருந்தது. நான் வீடியோ எடுக்கும்போதே வந்துட்டு அப்படியே பதட்டத்தில் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். சரி, முன்னாடி கதவை திறந்தா நமக்கு இன்னும் கிளியர் வியூ கிடைக்கும், மழை பெய்யுறது அப்படின்னு சொல்லி கதவை திறந்தேன் பாருங்கள். மேலே அப்படியே தண்ணி உள்ளே வந்து விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு சாரல் முன்னாடி வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு போய் மற்ற வேலையை பார்த்தேன். இடி சத்தம் மட்டும் நிற்கவே இல்லை ரொம்ப நேரத்துக்கு. நேற்று நைட்டுமே அதே மாதிரி தாங்க இருந்தது. கிச்சனில் அந்த கர்டைன் மாட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதில் அந்த ஒரு ராடு மட்டும் லைட்டாக கீழே இறங்கிருச்சு. அது அதிர்வுக்கா எதுக்குன்னு எனக்கு தெரில. அது இறங்கினதுலேருந்தே கொஞ்சம் நான் பீதியில் தான் இருந்தேன். என் ஃபேஸை பார்த்தாவே தெரியும். என்னடா தனியாக இப்படி வேலை செய்ய விட்டுட்டாங்களே. அவரும் போய் தூங்கிட்டார் எழிலோட. எனக்கு எப்படா இதெல்லாம் முடிச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி போய் படுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு பின்னாடி இருக்க அந்த 2 பிளைண்ட்ஸில் ஒரு பிளைண்டு மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக சுருங்கின மாதிரி இருக்கும். அது ஏன்னா அந்த பக்க சைடு தான் இறங்கியிருக்கு மேலே. எப்படியோ எல்லாமே கழுவி வச்சுட்டு மாவு அரைச்சதையுமே உப்பு போட்டு கலக்கி எடுத்து வச்சுட்டேன். அன்றைக்கி ஃபுல்லாகவே நைட்டு மழை பெஞ்சிட்டு சில்லுன்னு தான் இருந்தது. அதனால காலையில் மாவு பொங்கி வர்றதுக்கு வழக்கத்தை விட கொஞ்சம் லேட் ஆச்சு. எப்போவுமே இந்த நைட் ரொட்டீன் அப்படிங்கும்போது இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வீடியோ எடிட்டிங் பார்த்துட்டு தான் போய் தூங்குவேன். ஆனால் அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, இடி இடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னு, வேலை செய்கிறதுக்கே தோணலை. அதனால டேரெக்டாக போய் தூங்கியாச்சு. இது நேற்று எடுத்திருந்த வீடியோ டொமேட்டோ சாஸ் ரெசிபி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தாராளமாக நம்பலாம். நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 10 பழம் எடுத்திருக்கேன். இந்த வெரைட்டி தான் எடுக்கணும், இந்த வெரைட்டி தான் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் இல்லைங்க. நான் கலந்து தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். ரோமாவும் எடுத்திருக்கேன், அந்த ஒயின் டொமேட்டோஸும் எடுத்திருக்கேன். தக்காளி பழத்தெல்லாம் நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி பெரிய ஒரு குக்கர் எடுத்து அந்த குக்கரில் போட்டிருக்கேன். அடுத்து மஞ்சள் பூசணி ஒரு 4 கீத்து இருக்கிற மாதிரி கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுன்னு. இது கூட உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்லைங்க. ஆனால் பீட்ரூட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு சின்ன பீட்ரூட்டை 4ஆக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி மட்டும் எடுத்துக்கலாம். 4 பல் பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி. வெங்காயம் இதுக்கு மேலே தேவைப்படாது, அதையும் பார்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை, இதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 மிளகு, 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டளவுக்கு பட்டை. இதில் உங்ககிட்ட ஜாதி பத்திரி இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட அன்றைக்கி இல்லை. இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு டீ ஸ்ட்ரெயினர் மாதிரி போட்டு உள்ளே போடுறேன். இல்லைனா ஒரு சின்ன துணியில் கட்டி கூட போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அரைக்கும் போது இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டோன்னா ரொம்ப காட்டமாயிரும். அதனால இதை எடுத்துகிட்டு தான் நம்ம அரைக்கணும். அந்த ஃப்ளேவர் அண்ட் எசன்ஸ் மட்டும்தான் உள்ளே இறங்கணும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு குட்டி டீ ஸ்ட்ரெயினரில் நான் போட்டிருக்கேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா ஒரு துணியில் கட்டி கூட போட்டுக்கோங்க. 160 ml இருக்கிற கப்பில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு 5-6 விசில் வரட்டும் மீடியம் ஃப்ளேமில். அதுக்கப்புறம் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறமா திறந்து நான் இங்கே ஒரு ஹேண்ட் பிளெண்டர் வச்சுருக்கேன். அதுலேயே சூடாக இருக்கும்போது அரைச்சிக்க போகிறேன். இல்லைனா நீங்கள் ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் கூட அரைச்சிக்கலாம். இந்த ஸ்டீலில் பெரிய ஸ்ட்ரெயினராக என்கிட்ட இப்போதைக்கு இல்லைங்க. ஒன்று வச்சுருந்தேன், அது உடஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லி தூக்கி போடுற மாதிரி ஆயிடுச்சு. நைலானோட இருக்கிற ஒரு ஸ்ட்ரெயினர் தான் இருக்குது. ஆனால் அது சூடாக இருக்கும்போது நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணோன்னு வைங்களேன், அப்புறம் ஹோம்மேடாக நம்ம சாஸு ஹெல்த்தியாக வேணுங்கிறதுக்காக செய்கிறோம். அப்புறம் அதுக்கான யூஸே இல்லாமல் போயிடும். அதனால ஒன்று கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா உங்ககிட்ட எந்த ஸ்ட்ரெயினர் இருந்தாலும் அதில் வடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்டீல் ஸ்ட்ரெயினர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். என்கிட்ட குட்டியாக தான் இருக்குது அப்படிங்கிறனால பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வடித்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறனால எனக்கு ஆற வைக்கிறதுக்கெல்லாம் அன்றைக்கி டைமே இல்லை. இந்த மாதிரி குட்டி ஸ்ட்ரெயினரில் நான் வடித்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக தாங்க உங்களுக்கு திப்பி திப்பியாக கிடைக்கும். ரொம்பலாம் இதில் வேஸ்ட் ஆகாது. அந்த விதை இருக்குது பார்த்தீங்களா, தக்காளியோட விதை, அதுதான் மெயினாக அதில் கிடைக்கும். ஏன்னா பூசணி நல்லா மசிஞ்சு போயிருக்கும். பீட்ரூட்டும் கேட்கவே வேண்டாம், வேக வச்சோன்னா எந்தளவுக்கு மசிஞ்சிரும் அப்படின்னு. அதனால இந்த தக்காளியோட விதை இருக்கும் பாருங்கள் திப்பி திப்பியாக, அது மட்டும்தான் நமக்கு மிச்சமாக கிடைக்கும். அதை நம்ம வேறு எதுக்கும் யூஸ் பண்ணவும் முடியாது, தூக்கி போட்டு தான் ஆகணும். நான் சொன்ன அந்த ஸ்ட்ரெயினர் இது தான். தேங்காய் பாலெல்லாம் வடிக்கிறதுக்கு மெயினாக அது யூஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ சூடாக இருக்கிறனால இதை யூஸ் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு பெருசாக உங்ககிட்ட ஸ்டீல் இருந்துச்சுன்னு வைங்களேன், டக்குன்னு 2 தடவையில் நீங்கள் வடித்து எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா அந்த விதை மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை தூக்கி போட்டுருங்க. இப்போது வடித்து வச்சுருக்க அந்த பியூரியை திரும்பவும் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு 15 நிமிஷம். இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் பத்துதா பத்தலையான்னு.
ஒரு அரை டீஸ்பூன் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னு நான் சேர்த்துக்கிட்டேன். 1/4 கப் மெஷர்மெண்ட் இருக்கிற கப்பில் ப்ரௌன் சுகர் நான் சேர்த்துக்க போகிறேன். நான் பூசணிக்காவும் சேர்த்துனேன், பீட்ரூட்டும் சேர்த்தேன் பார்த்தீங்களா, அதனால எனக்கு 1/4 கப் சர்க்கரையோட எனக்கு அந்த இனிப்பு டேஸ்ட்டு கிடச்சிருச்சு. அதனால தான் உங்களை நான் பூசணிக்காவும் பீட்ரூட்டும் சேர்த்துக்க சொன்னேன். அந்த பீட்ரூட் போட்டதுனால தாங்க இந்த கலர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது அந்த சாஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஊற்றி பாருங்கள். இப்படி நீங்கள் கீழே சாய்ச்சிங்கன்னா தண்ணி மட்டும் தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள் எடுத்த உடனே. அப்படி வந்துச்சுன்னா இன்னும் பக்குவம் வரல. இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் கொதிக்க விடுங்க. மறுபடியும் ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாகும். ஜாம் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போது இதை சாய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயே பிரிஞ்சு உங்களுக்கு வராது. இதுதான் பக்குவம். இந்த பக்குவத்தோடு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 லெமன் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட வினீகர் இருக்குது அப்படின்னா ஒரு 1/4 கப் வினீகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்திங்கன்னா ஷெல்ஃப் லைஃப் வந்து இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். எப்படியுமே நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். நான் லெமன் தான் இங்கே சேர்த்துக்கிட்டேன். இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு மேலே இது கொதிக்கக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தனித்தனி பாட்டிலில் அப்பத்திக்கப்போ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கூட நீங்கள் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 3 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாது. அதுவும் வினிகர்லாம் சேர்த்துட்டிங்கன்னா சுத்தமாகவே கெட்டு போகாது. இல்லைன்னா சின்ன குவான்டிட்டியில் ஒரு 5 பழத்தை மட்டும் வச்சு ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். ஒரு ஈரம் இல்லாத ஸ்பூனாக எடுத்து அப்பப்போ கொஞ்சமாக எடுத்து பசங்களுக்கு கொடுத்துக்கோங்க. நிறையா தடவை இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து ஒவ்வொரு டைமும் எனக்கு ஃபெயிலியர் தாங்க ஆச்சு. ஏன்னா முகில்கிட்ட டேஸ்ட் பார்க்குறது கொடுத்தா கண்டுபிடிச்சிருவான், இது சாஸ் மாதிரியே இல்லைங்கம்மா அப்படின்னு. நிறைய ரெசிபிஸ் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சத்தை கட் ஷார்ட் பண்ணி ஒவ்வொரு ரெசிபியிலேருந்து ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து அதுக்கப்புறம் இன்றைக்கி ட்ரை பண்ணதில் தான் பர்ஃபெக்டாக எனக்கு கிடச்சிருக்கு. அதனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பர்த்டே அண்ட் ஆனிவர்சரி விஷஸ் மட்டும் பார்த்துடலாம். அனிதா குமார், வர்ணிதா அன்புராஜா, நித்யா புவனேஸ்வரன், வந்தனா கார்த்திகேயன், இவங்களுக்கு எல்லாமே வெட்டிங் ஆனிவர்சரி. சுரேகாங்கிறவங்க ஹாய் சுரே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. லாஸ்ட் வீக் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கல்யாண நாள். அதே மாதிரி ஜூன் 9 என் தம்பிக்கும் தம்பி ஒய்ஃப் நவிக்கும் கல்யாண நாள் வரப்போகுது. பர்த்டே விஷன்னு பார்த்தீங்கன்னா நித்யா அப்படிங்கிறவங்களுக்கு பர்த்டே வரப்போகுது. எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். இவங்களுக்கு மட்டும் இல்லை, யாரையாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் அவங்களுக்கும் சேர்த்து என்னோட வாழ்த்துக்கள். சரிங்க, இந்த விலாகை இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே ஒரு லைக் கொடுங்க. நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு விலாகில் பார்க்கலாங்களா? அன்டில் தென் டாட்டா, பை.